Hello friends. So previous sessionல நாம if statement start பண்ணி அதுல simple if, common if, nested if அப்படின்னு 3 types of conditions work பண்ணியிருந்தோம். அந்த கண்டிஷன்ல நாம ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் ஒவ்வொரு சாம்பிள் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணியிருந்தோம். I mean simple if-க்கு ஒரு சாம்பிள் biggest number among the two numbers, common if-க்கு ஒரு சாம்பிள் biggest number among the two numbers, nested if-க்கு ஒரு சாம்பிள் biggest number among the three numbers அப்படின்னு ஒர்க் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு நாம அந்த இடத்துல லாஜிக்கா நாம ஒரு விஷயத்தை எப்படி பிளான் பண்றது, நாமளே கிரியேட்டிவா ஒரு கண்டிஷன் எனக்கு கொடுக்குறாங்க ஆஸ் ஏ ப்ரோக்ராமர், அந்த கண்டிஷனுக்கு நாமளா எப்படி ஒரு லாஜிக் கிரியேட் பண்றது, அதை எப்படி நாம இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படிங்கிறத இன்னைக்கு ஒர்க் பண்ணுவோம். ஒரு சின்ன டாஸ்க் எடுத்துக்கிறேன். ஒரு எம்ப்ளாயி, அவனுக்கு ஒரு கம்பெனியில ஜாப், அதில் ஒரு 20,000 அவனுக்கான பேசிக் பே ஃபிக்ஸ் பண்றாங்க. ஸோ பேசிக் பே 20,000. தென் அதே கம்பெனியில அவனுக்கு ஒரு டார்கெட் கொடுக்குறான். அந்த டார்கெட்டுக்கு அடிஷனலா கமிஷன். இன்கேஸ் அந்த டார்கெட் அவன் அச்சீவ் பண்றது லெஸ் தேன் 50,000 இருந்தால் அவனோட அச்சீவ்மெண்ட்ல 4% கமிஷன். அண்ட் greater than or equal to 50,000 and less than 1 lakh achieve பண்ணியிருந்தால் 5% commission. Greater than or equal to 1 lakh இருந்தால் 6% commission. அவனுக்கு கையில கிடைக்கிற கிராஸ் பே எவ்வளவு அப்படின்னா அவனுடைய பேசிக் பே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதும் தென் அவன் அச்சீவ் பண்ணியிருக்கிறதுக்கான கமிஷன் பிளஸ் கமிஷன், இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிட்டா அவனுக்கு என்ன கிடைச்சிருது, அந்த மந்த்துக்கான கிராஸ் பே. ஸோ இந்த கண்டிஷனுக்கு நாம எப்படி ப்ரோக்ராம் கோடு கிரியேட் பண்றது? ஆஸ் யூஷுவல் கிளாஸ் ஜிபே அப்படின்னு ஒரு கிளாஸ் நேம் வச்சுக்கிறேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் void main of string arg of open கிளாஸை க்ளோஸ் பண்ணி மெயினை க்ளோஸ் பண்ணிடுறேன். நான் கொடுத்துருக்கிற கண்டிஷனை அப்படியே நான் என்ன பண்றேன், ப்ரோக்ராம் எழுதுறேன். இன்ட் பேசிக் பே நோன் வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு தெரியாதது அன்னோன் வேல்யூ டார்கெட். அப்போ டார்கெட்டை நான் இனிஷியலா 0ன்னு வச்சுக்கிறேன். இப்போ கண்டிஷனுக்குள்ள வர்றேன். இஃப் ஆஃப் டார்கெட் less than 50,000 இருந்தால் 4% commission. That commission equal to the target into 4 by 100. Else if of target greater than or equal to 50,000 and target less than 1 lakh இருந்தால் commission equal to that target into 5 by 100. Else target equal to commission equal to that target into 6 by 100. So conditions over. Now gross pay equal to basic pay plus commission. So எனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் இனிஷியலா நான் டிக்ளேர் பண்ணணும். INT அல்லது டபுள் ஆர் ஃப்ளோட் டெசிமல் பிளேஸ்ல வரலாம். கமிஷன் எவ்வளவு, கிராஸ் பே எவ்வளவு அப்படிங்கிறதுக்கான டிக்ளரேஷன்ஸ் ஓவர். நவ் அவுட்புட்டை டிஸ்பிளே பண்றேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் println of பேசிக் பே plus BP system dot out dot println of commission
plus COM println of target achieved. Target commission எவ்வளவு? இப்போ சேவ் பண்ணிடுறேன். gpay.java கம்பைல் பண்றேன். java c gpay.java. ஓகே, இப்போ டார்கெட் எதுவும் அச்சீவ் பண்ணல, 0. ஸோ ஃபைனலா கிராஸ் பேயும் டிஸ்பிளே பண்ணணும். அதுதான் எனக்கு தேவை. ரிசல்ட் அதுதான். கிராஸ் பே ஜிபி 20,000 அந்த பேசிக் பே மட்டும். கமிஷன் இல்ல, டார்கெட் எதுவும் அச்சீவ் பண்ணல. ஸோ பேசிக் பே. ஓகே, நெக்ஸ்ட் மந்த் ஒரு 40,000 அச்சீவ் பண்றான்னு வைப்போம். 40,000 அச்சீவ் பண்ணா அது எதுக்குள்ள வருது? 50,000 வருது. 50,000 வருதுனாக்க 4%. So 40,000 4%, 1,600 I think so. Yes, 1,600 commission, 40,000 target achieved, basic pay 20,000. ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 1,600, 21,600. Then same candidate ஒரு 70,000 அச்சீவ் பண்றான்னு வைப்போம். 70,000 அப்படிங்கிறது greater than 50 and less than 1 lakh குள்ள வருது. அப்போ 5%. அப்போ 3,500 I think so. Yes, அப்போ டோட்டலா அவன் கைக்கு வர கிராஸ் பே 23,500. நெக்ஸ்ட் மந்த் சப்போஸ் அவன் வந்து ஒரு 1,20,000 அச்சீவ் பண்றான் அப்படின்னா அது 6% குள்ள வருது. 1,20,000 6% அப்படிங்கிறது ஐ திங்க் ஸோ 7,200. எஸ், டோட்டலா அவனுக்கு கிராஸ் பே 27,200. ஸோ ஒரு ப்ரோக்ராமை நாம எப்படி லாஜிக்கா யோசிக்கிறது, எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய கண்டிஷன் என்ன, அந்த கண்டிஷனுக்கு தகுந்தாப்புல நாம வந்து கால்குலேஷன் பார்த்து எப்படி ஒர்க் அவுட் பண்றது, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படிங்கறதான் இந்த ப்ரோக்ராம். ஸோ நம்ம ப்ரோக்ராம் அப்படிங்கிற லெவலுக்குள்ள வர்றப்போ நான் பிகினிங்லேயே சொன்னது மொத்தம் 8 ஏரியா: டேட்டா டைப்ஸ் அண்ட் டிக்ளரேஷன், இன்புட் ஸ்டேட்மெண்ட், ஆப்பரேட்டர்ஸ், அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கண்டிஷன். ஸோ இது வரைக்கும் உள்ளதை வச்சு நாம வந்து பேசிக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ஃபினிஷ் பண்ணலாம். தென் ஃபர்தர் மோர் அடுத்த டாபிக் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர், லூப்ஸ் அப்படின்னு வருது. ஸோ நமக்கு சிக்ஸ்த் டாபிக் கண்ட்ரோல்ஸ். அதுல சப்ஜெக்ட் என்ன அப்படின்னாக்க லூப் ஸ்ட்ரக்சர். அதுல ஃபார் லூப், தென் ஸ்விட்ச் கேஸ், while loop and do while loop. So இதனுடைய லெவல்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே
அடுத்த செஷன்ல கமிங் செஷன்ல ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்குறேன். அடுத்த செஷனை நாம பார்க்க வேண்டியது ஃபார் லூப்பும் சுவிட்ச் கேஸையும் முடிச்சிடலாம். ஸோ அதுல லாஜிக்கா நாம என்னென்ன விஷயங்கள் நாமளாவே எப்படி பிளான் பண்றது அப்படிங்கறது எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணி முடிக்கலாம். ஸோ இது வரைக்கும் உள்ளதை நீங்க ஒர்க் பண்ணி ட்ரை பண்ணுங்க. நீங்களாவும் லாஜிக்கா சில விஷயங்கள் யோசிங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இஃப் பாசிபிள் நீங்க வந்து ஒரு மார்க் ஷீட் ப்ராசஸ் பண்றது மாதிரி வேணா ஒன்று ட்ரை பண்ணுங்க. 5 சப்ஜெக்ட் மார்க்கை ஸ்டோர் பண்ணுங்க. டோட்டல் ஆவரேஜ் ரிசல்ட் கிளாஸ் செக் பண்ணணும். ஸோ டோட்டல் அண்ட் ஆவரேஜ், டோட்டல் மீன்ஸ் 5 சப்ஜெக்ட் நம்ம ஆட் பண்ணிடுறோம். ஆவரேஜ் மீன்ஸ் டோட்டல் டிவைடட் பை நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட். Result in each and every subject greater than or equal to 35 means pass, else fail. First class check பண்றது. Average above 60 and pass means first class. Average 50 to 60 and pass means second class. Average 35 to 50 and pass means third class. Otherwise no class. இதுக்கான ஒரு ரிப்போர்ட்டை நீங்க ட்ரை பண்ணுங்க. அடுத்த செஷன்ல நாம வந்து லூப் ஸ்ட்ரக்சர் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.